கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து அளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் இங்கே தமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே எழுதுவதாக கூறுகிறார். பவுலுக்கு அருளப்பட்ட கிருபை அவரை தேவன் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தியதாகும். இந்த நியமனத்தோடு கூட கிருபையும், அதாவது அப்போஸ்தல பணியை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனும் திறனும் கூட அருளப்பட்டன. அந்த பணி திருச்சபைகளை நாட்டுவதும், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும், விசுவாசிகளுக்கு கற்பிப்பதும், புத்தி சொல்லுவதுமே ஆகும். இங்கே பவுல் எழுதுகிறார், உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அதாவது நாம் நம்மை குறித்து தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் சரியானபடி, உண்மையானபடி உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எண்ண வேண்டும். நமது பலவீனங்களை அளவுக்கு மிஞ்சியோ மிகைப்படுத்தியோ எண்ணக்கூடாது. அளவுக்கு மீறி நம்மை நாமே விமர்சிப்பதோ குற்றப்படுத்துவதோ கூடாது. இது நம்மை ஒரு விதமான மாயமான தாழ்மைக்கு நேராக நடத்திவிடும். அதே சமயத்தில் நாம் நம்மை பற்றி அளவுக்கு அதிகமாக உயர்வாக எண்ணவும் கூடாது. இது நம்மை பெருமை கொள்ள செய்துவிடும். பிரியமானவர்களே, நாம் நம்மை பற்றி எந்த அளவின்படி எண்ண வேண்டும் என்பதை பவுல் காட்டுகிறார். அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே எண்ண வேண்டும் என்று. மற்ற இடங்களில் போல அன்றி வேறு பொருளில் வருகிறது. இங்கே விசுவாசம் என்பது தேவனால் நமக்கு அருளப்பட்ட, நாம் விசுவாசத்தினால் பயன்படுத்துகின்ற ஒரு விசேஷித்த வரத்தை குறிக்கும். சில கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கிக்கிற வரம் கொடுக்கப்படுகிறது. சிலருக்கு போதிக்கிற வரம் அல்லது உபசரிக்கின்ற வரம் அருளப்படுகிறது. தேவன் நமக்கு அருளியுள்ள இந்த விசுவாச வரங்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. பதிலாக தாழ்மையுடனும் நன்றி உணர்வுடனும் அவற்றை பயன்படுத்த வேண்டும். எல்லா நன்மையான ஈவுகளும் முடிவில் தேவனிடமிருந்தே வருகின்றன. அவை ஏதோ நம்மிடமிருந்து வந்தது போல பெருமை பாராட்டிக்கொள்ள நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன தாலந்துகளின் ஓமையை சற்றே யோசித்து பார்ப்போம். நாம் தேவனிடமிருந்து 5 தாலந்துகளை பெற்றிருப்போம் என்றால் 1 2 மட்டும் பெற்றவர்கள் போல் நடந்து கொள்ளக்கூடாது. நமக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே 5 தாலந்துகளையும் தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, இந்த நேரத்திலும் அப்பா பிதாவே, உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அப்பா, தங்கள் இருதயத்தை வெறுமையாக்கி உமக்கென்றே முழுவதுமாக அர்ப்பணிக்கும் ஒரு எண்ணத்தோடு, ஒரு உறுதியோடு இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மை நாடி வர கிருபை செய்யுங்கப்பா. எஸ்டாடி மகத்துவமுள்ள தெய்வமே, உம்மை உண்மையாய் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர், அவர்களை வழிநடத்துகிறீர், அவர்களை விடுதலையாக்குகிறீர். ஆமா ராஜா, எஸ் அப்பா, உம்முடைய அளவில்லாத இரக்கமும் மனதுருக்கமும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் இருதயத்திற்குள்ளாக அவருக்கு மாத்திரமே இடம் கொடுங்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். சத்துருக்களை துரத்தக்கூடிய நாளாக இருக்கட்டும். பிசாசினை வெட்கப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கட்டும். என் தேவன் உங்களை கொண்டே காரியங்களை செய்வார். அவருக்கு தேவை ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அவனை தன் கண்மணி போல் அவர் பாதுகாக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிறார். எஸ்அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி, தங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உம்மை அன்பு கூறுகிற பிள்ளைகளை நீர் உற்று நோக்குகிறீர் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நான் நம்புகிற தேவன் மிக பெரியவர்,
என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுவாராக. சிங்கங்களின் வாய்களிலிருந்து எங்களை தப்புவிக்கிறவர் அப்பா. நீங்கள் அக்கினி சூளையில் போட்டாலும் நீர் எங்களை வேகாதபடி பார்க்கிறவர். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிறார்கள் என்றாலும் எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, நீரே ஜெயக்கொடி ஏற்றுவீர், வெற்றி முழக்கம் இடுவீர், சத்துருக்களை துரத்துவீர். ராஜா, இந்த நேரம் சொல்லுமாப்பா, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். யாரெல்லாம் என்னோடு இணைந்து நிற்கிறார்களோ, இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்ப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. சரீர வேதனையில், வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய பார்வை இந்த காலை வேளையில் விழட்டும். அளவில்லாத உடைய இரக்கம் இந்த நேரத்திலே அப்பா வெளிப்படட்டும் சுவாமி. யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை மேன்மைப்படுத்துகிறேன். உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் இந்த காலை வேளையிலே இப்பொழுது செய்யப்படுவதாக. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரலோகம் எங்களுக்கு நேராக திரும்புவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ராஜ்யத்தின் வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமை, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இருள் இப்பொழுதே நீங்கட்டும், வெளிச்சம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும். என் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. வெளிச்சத்தின் தெய்வமே, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இருளை துரத்துகிற என் தேவன் அப்பா, உம்முடைய மகத்துவம் இந்த நாளிலே வெளிப்படட்டும். உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய அக்கினி இறங்கட்டும். வல்லமையுள்ள கரம், உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சத்துருக்களை சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்பொழுதே அப்பா ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. பொல்லாத பிசாசுகள், ஏவல் பிசாசுகள் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், முற்றிலுமாக விலகி போக கடவுது, வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, பிசாசுகள் வெளியேறட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், கண்ணிகள் செரிக்கட்டும், சங்கிலிகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எப்படி கொள்ளையிடுவது? ஏசப்பா, இந்த நேரத்திலும் எங்களுக்கு விரோதமாக நிற்கிற பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே சத்ருவின் கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது நான் கட்டுகிறேன். அதன் கிரியைகள் கட்டப்பட்டு போகட்டும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் இரவிலே அப்பா மாடுகளை போல துரத்துவது, யாரோ ஒருவருக்கு இந்த சொப்பனம் அடிக்கடி வருகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு காளை மாடு துரத்துவது போல உங்களை நித்தமும் அது துரத்துகிறது. ஆவியானவர் இந்த நேரத்திலே அவர் வல்லமையாய் உங்கள் மேல் இறங்குகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ரீமா ஷாதலாபா ரீகாலாபா ரீபாலா ரீகால தியான் துனதி பிரிபியான் துனதி. தேவ மகிமை இந்த நேரத்திலே உன் மேல் இறங்குகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு மகா பெரிய விடுதலை. இனி உன்னை துரத்துகிற ஆவிகள் முற்றிலுமாக உன்னை விட்டு விலகி போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்காக இறங்கி நிற்கிறார். ஜெயக்கொடி ஏற்றும் ஆவியானவர் உன்மேல் உன்னை அழிக்க நினைக்கிற, உன் குடும்பங்களையே அழிக்க நினைத்த பிசாசுகளை தேவ ஆவியானவர் இப்பொழுது துரத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே பல இழப்புகள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை அவர் செய்கிறார். அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் பேசுகிறார். மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. காளை மாடு துரத்துவது போல பிசாசுகள் துரத்துகிற சொப்பனங்களை பார்க்கிற ஒவ்வொரு
பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. பிசாசுகள் இனி துரத்தாதபடிக்கு, பிள்ளைகளை பயமுறுத்தாதபடிக்கு, சூழ்நிலைகளை நெருக்காதபடிக்கு. அம்மா ராஜா, இது நிமித்தமாக குடும்பத்தில் வியாதி, குடும்பங்களில் சண்டைகள், அளவுக்கு அதிகமான சண்டைகள், தேவையில்லாத சண்டைகள். எதற்காக என் கணவர் இப்படி கோபித்துக் கொள்ளுகிறார்? ஏன் என் தகப்பனார் என்னிடத்தில் இப்படி கோபித்துக் கொள்ளுகிறார்? ஏன் எங்களுக்குள் அடிக்கடி இப்படி சண்டை வருகிறது? ஏன் எங்கள் சகோதர சகோதரிக்குள்ளே ஏன் எங்களுக்குள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களா? இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள், இயேசுவின் நாமத்தில் இந்த ஏவல் பிசாசுகளை நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. அமராஜா, துரத்துவது போல ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா அசுத்தாவிகளும் விழுந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு. I command in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசு, சர்ப்பத்தின் ஆவியே வெளியேறு, சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு. ஒரு சகோதரி அலைக்கழிக்கிற ஆவியை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கூட உங்களை அது அலைக்கழிக்கிறது. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் நிச்சயமாக கான்டாக்டில் நீங்கள் வர வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தில் அது காணப்படுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. உங்கள் சரீரத்தில் அது அலைக்கழிக்கிறது. ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை அலைக்கழிக்கிற ஆவியை பார்த்து நான் இப்பொழுது பேசுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே மகளை விட்டு வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். Get out in the mighty name of Jesus Christ. Get out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியே வெளியேறு, வெளியேறு சர்ப்பத்தின் ஆவியே, பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவியே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஒரு ஆட்டம் உங்களுக்குள் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒன்று வெளியேறுவது போல இருக்கிறதா? ஆவியானவர் சொல்கிறார், உன் சரீரத்தை விட்டு நான் இப்பொழுதே துரத்துகிறேன் பிசாசுகளை. உன்னை அலைக்கழிக்கிற ஆவிகள், உன் மேல் இருக்கிற சாப பிசாசுகள், உன்னை எழும்ப விடாதபடி உன்னை தரித்திரத்திற்குள் கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் இந்த நாளில் வெளியேறுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் கட்டுகளை நான் அறுக்கிறேன், உன் நுகங்களை நான் முறிக்கிறேன், இனி சாபம் உன்மேல் இருப்பதில்லை என்று ஆவியானவர் கட்டளையிடுகிறார். மூஷாதலா மாவஷிபிலியா உலாந்த நதிரி அந்துனதி மாவுஷா கலாதியா குலதி பிலி மிராதாலியா மூஷிதிலியா கூரி மனாதா ஷிதிலியா போல மரதி அந்துனதி மாவுஷா கலமு கமதிரி அந்த நதியா. தேவ வல்லம் இந்த நேரத்திலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, அப்பா தேவ வல்லமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் எதிராக இருக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள என் ஆண்டவர். ஹல்லேலூயா. குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தராகிய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷீபிலி பிரியாக்குல் அதி மதா சிதிலி யாந்து நதிபி மௌஷாதலா கரையாங்குல் அதி நிமிரி யாக்குல் அதி. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறாராம். உங்களை தூக்கிவிட என் தேவன் இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு வல்லமை பிள்ளைகளுக்குள் இறங்குவதற்காக நன்றி. அசுத்த ஆவிகள் அப்பா சரீரங்களை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி. இந்த காலை வேளை அப்பா முற்றிலுமாக விடுதலையை நான் பேசுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ராஜா விடுவிக்கப்படுவார்களாக உம்முடைய பிள்ளைகள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. ஹல்லேலூயா. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முயற்சி செய்து பார்க்குறீங்க, ஆனால் விசா இன்னும் வரவில்லை. உங்களுக்கு தடையாக இருக்குன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். சத்ருவானவன் தடை செய்கிறான். நீங்கள் செழித்து விடாதபடிக்கு, நீங்கள் உயர்ந்து விடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற பிசாசுகளை நான் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் எழும்ப விடாதபடி, வாழ்க்கையில் உயர விடாதபடி, செழிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதே அவைகளை உடைத்து போடுகிறேன். I break in the mighty name of Jesus Christ. I break it, I break it, I break it, I break it. இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷீபிலிபிரியா குலதியாந்துனதி. உன் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், ஹல்லேலூயா, சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களால் உட்கார முடியலை, நிற்க முடியல, ஹல்லேலூயா, தலை சுற்றல் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டீங்க, ஆனால் உங்கள் சரீரத்தில் இன்னும் சுகம் இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷீதிலிபிரியா குலதியாந்துனதி பிரியா துலதி கலதியா. இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். என் சரீரத்தில் காணக்கூடிய இந்த பலவீனங்கள், இந்த தலை சுற்றல், இந்த வாமிட், ஹல்லேலூயா,
இந்த வாந்தி எடுக்கக்கூடிய கிரியைகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, ஒரு சகோதரிக்கு இதே பிரச்சனையில் ஆவியானவர் சொல்கிறார், பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகள், அவங்களுக்கு ஹல்லேலூயா தீராத இயேசுவின் நாமத்தினால் இரத்த போக்கு, உதிரப்போக்கு இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உனக்கு விடுதலை உண்டாகிறது, விசுவாசிக்கிறியா? கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்து என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவே, என்னை விடுதலையாக்குகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல ஹல்லேலூயா தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என் ஆவியானவர் உங்களுக்குள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் அவர் தேவனாயிருக்கிறவர். இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் என் ஆண்டவர் செயல்படுவார். காரணம், வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். அவர் வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்துகிறவர். வார்த்தையினால், ஒரு வார்த்தை, என் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கை மாறும். என் இயேசுவின் ஒரு வார்த்தை போதும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். என் ஆண்டவராக இயேசுவின் ஒரு வார்த்தை போதும் உங்களை சூழ்ந்திருக்கிற பிசாசுகள் முற்றிலுமாக உங்களை விட்டு அவைகள் வெளியேறும். என் தேவன் முழு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவராக இந்த காலை வேளையில் அவர் இறங்கி செயல்படுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நோக்கி இந்த நேரத்தில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சொல்லுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க அப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. என் சாபத்தை என்னை விட்டு நீக்குங்க. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை பண்ண போறீங்க? சொல்லுங்க, என் சாபத்தை என்னை விட்டு நீக்குங்க அப்பா, என் சாபத்தை என்னை விட்டு நீக்குங்க. இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, என் சாபத்தை என்னை விட்டு நீக்குங்க. அமர தொடர்ந்து பிடிக்கிற இந்த சாபங்கள், தொடர்ந்து வரக்கூடிய இந்த சாபங்கள், நான் எழும்ப முடியாதபடிக்கு எனக்குள்ள வியாதி, என் குடும்பத்தில் வியாதி, ஹல்லேலூயா, மரணம், எங்கள் குடும்பத்தில் மரணம், ஹல்லேலூயா நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்கள் அப்படிப்பட்ட பாதிப்பில் இருப்பீர்கள் சொன்னால் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். விடுதலையை கட்டவிழ்க்கிறார். விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் என் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். விசுவாசம் உள்ளவன் இயேசுவின் நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவானாக. இயேசுவே கர்த்தர், அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறவர். கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு அவர் விலக்குவார். உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர். இதோ என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. வியாதி நிமித்தமாக இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நீங்க உள்ளம் உடைந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, மகளே, என் மகளே, என் மகளே, நீ அழாதே, உன் அழுகையை நிற்பாட்டு, உன் அழுகையை நிறுத்து என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவைகள் என் துருத்தியில் இருக்கிறது, அவைகள் என்னுடைய கணக்கில் இருக்கிறது. நான் நீதி செய்வேன், உனக்காக நான் இறங்குவேன், உனக்காக நான் நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காக நான் வழக்காடுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, கலங்காதே, சத்துருக்களை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி. ஆவியானவரே, நீ தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நீ விசுவாசி. ஆண்டவராக இயேசு இப்பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அவருடைய கரங்கள், பலத்த கரங்கள், ஓங்கிய புயம் உன்மேல் அமருகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓ ரீமா ஷாதலா பரிக்கல பரிக்கல தியான் சொன்னதி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாழ்த்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க இந்த நாளில் தான் புதிதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை, நீங்கள் சரியாக அறியாதவங்க. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் இறங்குகிறார். உங்க சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் மிகப்பெரிய தரித்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கணவர் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நஷ்டம், முழுவதுமாக நஷ்டமடைந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரீமா ஷீபி லிபிரியாக்குல் அதியான் துன திபி லிபிரியாக்கலா. ஆண்டவர் சொல்றார், உங்கள் வியாபாரம் இந்த நாளிலிருந்து, என் ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறபடினாலே, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நீங்கள் இடம் கொடுக்கிறபடினாலே உங்கள் வியாபாரம் இனி மேலோங்கும். என் தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை விடுதலையாக்குகிறார். உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகிறது. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். கேட்கிற தேவ மகளே, இந்த நேரத்தில் உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ சோர்ந்து போகாதே. உன் சூழ்நிலைகளை நீ அறிந்திருக்கிறாய். உன் சூழ்நிலை ஃபுல்லாகவே நீ அறிந்திருக்கிறாய். உன் சூழ்நிலைகளை நீ அறிந்திருக்கிறாய். உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் உனக்கு அற்புதமான இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமையுடைய கரம் இப்பொழுதே அப்பா இந்த குடும்பத்தின் மேலே இறங்கட்டும் அப்பா. எஸ்டடி வியாபாரம் அப்பா செழிப்புள்ளதாக மாறட்டும். வியாபாரத்தில் விருத்தி,
வியாபாரத்தில் விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் அப்பா ஆவியானவர் அசையப்படுவதற்காக நன்றி. சத்துருக்கள் சிறடிக்கப்படுவதற்காக நன்றி. பிசாசுகள் விலகி ஓடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்மையில அவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒரு மகனை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் அந்த மகனை நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கீங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே உன்னிடத்தில் காணக்கூடிய உன் பெருமையை நீ விட்டுக்கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அநேக நேரங்களில் நீ பெருமைப்படுகிறாய். உன் பெருமையான பேச்சு, ஹல்லேலூயா, இயேசப்பா சொல்லுகிறார், உன் பெருமையான பேச்சை நீ விடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதித்து இருக்கிறேன், உன்னை உயர்த்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மேன்மை எதற்கு? நீ அநேகரை போஷிப்பதற்கு, அநேகருக்கு நீ விடுதலை கொடுப்பதற்கு, அநேகருக்கு நீ உதவி செய்வதற்கு. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பெருமை பாராட்டாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அளித்திருக்கிற கிருபை மிக பெரியது. நீ அந்த கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பெருமை இந்த நாளில் அடங்க கடவுது. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வம் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். பெருமை கொள்ளுகிறவருக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ராஜாவுடைய கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதற்காக நன்றி. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா வெளி தேசங்களிலிருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, சிங்கப்பூர்ல இருந்து ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மலேசியா, ஹல்லேலூயா, லண்டன், கனடா, பாரிஸ், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என் இஸ்ரேலில் இருந்து ஜெபிக்கக்கூடிய இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவ மகிமை இந்த நேரத்தில் இருக்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் இஸ்ரவேலுக்காக, அப்பா எருசலேம் அமைதிக்காக, சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. அமராஜா இயேசப்பா, யுத்தங்கள் அப்பா அது ஒரு முடிவுக்கு வரட்டும் சுவாமி. யுத்தம் இல்லாதே போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. அநேக அப்பாவி மக்கள் அப்பா மரித்து கொண்டு இருக்கிறாங்க. சிறு குழந்தைங்க மரித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பா நீர் சமாதானத்தை வெளிப்படுத்துவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, தேசத்தின் அதிபதிகளின் கண்களிலே நீர் தயவு கிடைக்க செய்வீராக. ஹல்லேலூயா. அப்பா, தேவையில்லாத ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் அழியக்கூடாது. இயேசுவின் நாமத்தினர் அப்பாவி ஜனங்கள் அழியக்கூடாது. அமராஜா இயேசுவை அழிவை தடுக்கிற என் தேவன் அப்பா, நீர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்வீராக சுவாமி. அமராஜா இயேசப்பா, தேசங்களிலே அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேசங்களுக்குள்ளே நீர் அமைதியை கட்டளையிடுவீராக. தேவ ஆவியானவர் இந்த நாளிலே கிரியை செய்வீராக. தேவ தூதர்கள் துரிதமாக இறங்குவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை சேதமின்றி நீர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரை தொடுவதற்காக நன்றி. சமாதானம் உண்டாகட்டும். அமராஜா தேசம் அங்கும் சமாதானம் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். தெய்வ ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்பா பதில் கொடுத்ததற்காக நன்றி. பிசாசுகளை துரத்தினதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாக்கினதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, சிங்கம் போல வாயை திறந்த அப்பா இந்த சிங்கத்தின் தாடையை உடைத்து போட்டியதற்காக நன்றி செலுத்துகிறேன். இனி சத்துருக்கள் உடைய பிள்ளைகளை தொட முடியாது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சகரியா 2:5 படி நீரே அக்கினி மதில் சுவராய் உடைய பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைக்கிறதற்காக நன்றி அப்பா. அதே சகரியா 2:10 சொல்லுகிறதே, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன். தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் எங்களுக்காக இறங்கி அற்புதத்தை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத நம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் என்று சொல்லி ராஜா அதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய செட்டைகளுக்குள்ளாக அப்பா உடைய உள்ளங்கைகளுக்குள்ளாக அமராஜா இயேசப்பா உடைய மகத்துவம் உள்ள உடைய வல்லமை உள்ள இயேசப்பா உம்முடைய நேசத்துக்குள்ளாக உடைய இதயத்துக்குள்ளாக வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்
மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதுல போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.